தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவதில்லை என்றும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் கல்லூரி மாணவர் மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். இந்த நிலையில் தனது மகன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதால் வழக்கை வேறு விசாரணைக்கு அமைப்புக்கு மாற்ற கோரி மாணவனின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கல்லூரியில் உடன் படித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மாணவியை காதலித்ததால் அந்த மாணவியின் உறவினர்கள் அடிக்கடி தனது மகனை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஆணவ கொலை என்ற சந்தேகம் உள்ளதால் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்களில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கும்படி குள்ளஞ்சாவடி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி சிபிசிஐடி நியாயமான விசாரணையை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளதாக கூறிய நீதிபதி துரதிர்ஷ்டமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளி வருவதில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.